ஹாய் செல்லம், வணக்கம். திஸ் இஸ் மகா. 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது படத்தில் 13வது கணக்குமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 எண் கோட்டில் குறிக்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரைஞ்சிடணும். என்ன வரைஞ்சிடணும்? கோடு வரைஞ்சிடணும். அந்த கோடு அப்படிங்கிறது என்ன சாமி? 2 பக்கமும் முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அதான் கோடு. இந்த பக்கம் ஒரு அம்புக்குறி போடணும், இந்த பக்கம் ஒரு அம்புக்குறி போடணும். ஓகே, இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இது வெறும் கோடு. அதில் எண்களை குறிச்சிட்டு அது பேர் என்ன கோடு? எண் கோடு. நான் அந்த கோட்டு மலையை வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டராக நான் குறிக்கிறேன். எப்படி குறிக்கிறேன்னு பாருங்கள். 0 இருக்கா பாருப்பா. 0, 0ல் ஒரு புள்ளி, 1ல் ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் 2ல் ஒரு புள்ளி, நீட்டு கோடு இருக்குல்ல, அதோ இதான். 3ல் ஒரு புள்ளி, 4, ஓகே, 5, ஓட்ட போடுற மாதிரி எழுதிடாதீங்கன்னா. 6, அந்த 7 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா, 7, இது 8, இது 9. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு சாமி? 9.3. அப்போ 9.3னா இன்னும் நான் ஜூம் போகிறேன்ப்பா. 9.3 எது மகா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒருக்கா. இதான் 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர். அப்போ 9 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? 9.3 சொல்கிறாங்க. ஓகே செல்லம். இந்த இருக்குல்ல 1, 2, 9. இதை தாண்டி 1, 2, 3. இதில் ஒரு புள்ளி குறிக்கணும் சாமி. நல்லா பார்த்துங்க. இதில் கொஞ்சம் பெரிய புள்ளியாக நான் குறிக்கிறேன். ஆனால் அதுக்கு நேராக தான் குறிக்கணும். இந்த 9.3லேருந்து எடுத்து அதை விட 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போனால் என்ன ஆகணும்? 10.3. 9.3 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போனால் 10.3. ஓகேவா? 10 தாண்டி 1, 2, 3. இந்த 10.3லையும் ஒரு புள்ளி குறிக்கிறேன். நான் எந்தெந்த புள்ளியை ஹைலைட் பண்ணுற மாதிரி சாமி? மற்றதெல்லாம் அப்படியே குறிச்சிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு 0வை ஹைலைட் பண்ணணும். ஓகே, இதுதான் 0. அப்புறம் 9.3 ஹைலைட் பண்ணியிருக்கேன், 10.3 ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு பேர் நம்ம குறிக்கலாம். இதுக்கு பேர் ஒன்று வச்சிடலாம். இதுக்கு பேர் ஏன்னு வைக்கிறேன், இதுக்கு பேர் பின்னு வைக்கிறேன், இதுக்கு பேர் சின்னு வைக்கிறேன். மகா இதெல்லாம் புள்ளி. ஓகே, நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக போட்டுட்டு இதை தான் பார்க்கணும். இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதான் 9. இந்த பக்கம் நான் 10 குறிக்கல. 9 தாண்டி 9.3 குறிச்சிட்டேன். இது குறிச்சிட்டேன். எனக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சாமி. இப்போ புள்ளி இது ஏ, இது பேர் பி, இது பேர் சி. ஓகே, இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும்னா ஒரு கவராயம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்க போகிறீங்க? கவராயம் எடுத்துக்கணும். கவராயத்தை எப்படி நம்ம ஈக்குவலாக வைக்கணும்னா அந்த கொஞ்சம் கேப் போட்டுட்டு பென்சிலை நல்லா இதுக்குள்ளே சொருவி இதை டைட் பண்ணிக்கணும். ஓகே சாமி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இருக்குல்ல, இந்த சின்ற புள்ளி, அந்த சின்ற புள்ளியில் அதாவது ஏவுக்கும் சிக்கும் பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். இது ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. 10 பாதியை பிரிச்சா எத்தனை? 5. அப்போ 5 விட அதிகமாக எடுக்கணும். ஏன்னா இது 10.3. அப்போ 5 விட அதிகமாக இருக்கும். 10ல் பாதி 5, 5 விட அதிகமாக எடுக்கணும். இங்கே 0ன்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க. இது 5 தான். இது 5 விட அதிகமாக எடுத்து நான் 6 கூட எடுத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னா 0வில் ஊசியை வச்சுட்டு மேலிங்கீழியும் ஒரு வில்லு வரையணும் சாமி. ஏசிக்கு மையக்குத்துக்கோடு வரைப்போம். ஓகே, நான் ஏன் புள்ளி அழுத்தி வைக்க சொன்னேன்னா நீங்கள் அழுத்தி வைக்கும் போது என்ன ஆகிடும்? இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே நின்றுடும். நான் என்ன பண்ணுறேன்? 5 விட அதிகமாக எடுக்கிறேன். பாதிக்கு மேலே எடுக்கணும். மகா நான் இது இவ்வளோ தூரம் எடுக்க போகிறேன், எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் எடுக்க போகிறேன், எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் எவ்வளோ தூரம். ஆனால் எப்படி இருக்கணும்? பாதிக்கு மேலே தான் இருக்கணும். பாதி விட கம்மியாக இருக்கக்கூடாது. பாதிக்கு மேலே இருந்தால் தான் ரெண்டும் வெட்டும், இல்லைன்னா வெட்டாது. நான் பாதிக்கு மேலே அளவு எடுத்து வில்லு வரைகிறேன். மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு வரைகிறேன். அளவு என்ன பண்ணக்கூடாது சாமி? மாற்றக்கூடாது. அளவை மாற்றாமல் சீல வைக்கணும். சீல வச்சு வரைஞ்ச வில்ல வெட்டணும். அளவை மாற்றக்கூடாது. ஓகே சாமி. இப்போ பாருங்கள், அந்த வெட்டுற புள்ளியை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், பாயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை மைய குத்துக்கோடு.
ஏசிக்கு மைய குத்துக்கோடு. இப்போ என்ன சாமி? ஏசியினுடைய மைய குத்துக்கோடு. குத்துன்னா செங்குத்துன்னு அர்த்தம். மையமே இதான். 5 தாண்டி வந்திருக்கு பாருங்க. 10ல் பாதி 5, 5 தாண்டி வந்திருக்கணும். ஏன்னா 10.3 அதை சமமாக பிரிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த புள்ளிக்கு நான் பேர் வைக்க போகிறேன். இந்த வெட்டுச்சு இல்லையா, இந்த ஏசியை வெட்டினதுக்கு பேர் என்னன்னு வைக்க போகிறேன். முன்னாடி வர ஜெயின் கோட்டை வெட்டின புள்ளிக்கு ஓன்னு பேர் வைக்க போகிறேன். ஓகே சாமி. இப்போ அடுத்தது என்ன மகா பண்ண போகிறோம்? ஏவையும் சியையும் நம்ம ஏசிக்கு வந்து ஒரு அரை வட்டம் வரையப்போனோம். மையப்புள்ளின்னு சொன்னாவே மையத்தில் வச்சு என்ன பண்ணோம்? ஏசிக்கு முழு வட்டம் வரைஞ்சிட்டா ஃபுல்லாக போயிடும். அரை வட்டம் மட்டுமே நமக்கு போதுமானது. ஓகே சாமி. ஓ நல்லா வச்சிங்க சாமி. ஒரு ஊசி வச்சிங்க. வச்சுட்டு இந்த ஏவில் மீட் ஆகணும். இதோ ஏன்ற புள்ளி, இந்த பாருங்க ஏன்ற புள்ளி. அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்க. கை மறைக்குது. இது சி என்ற புள்ளி. என்ன பண்ண போகிறோமா? அரை வட்டம் வரையணும். என்ன சாமி வரையணும்? அரை வட்டம். நான் பேப்பர்ன்றதுனால சுற்றிட்டேன். நீங்கள் நோட்டு சுற்ற முடியாது பார்த்து. எனக்கே கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. ஐயோ, பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணி சாமி. எனக்கு கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது செல்லம். 2 கோடாக போயிடுச்சு. கரெக்டாக சாமி இந்த ஓவில் வச்சுட்டு எனக்கு பென்சில் பிளண்ட்டாக இருக்கிறதுனால வந்த வினை இது. வரைஞ்சிங்க செல்லம். ஓகே சாமி, இது அரை வட்டம் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண மகானா, வெரி சிம்பிள். கணக்கு முடிய போகுது. இந்த பீன்ற புள்ளி குறிச்சோம்ல, இந்த பீன்ற புள்ளிக்கும் அந்த அரை வட்டம் வரைஞ்சோம்ல, அதுக்கு ஒரு நம்ம கோடு வரைய போகிறோம். ஆனால் கோடு கோணையை வச்சு வரையக்கூடாது. நல்லா கரெக்டாக பார்த்து வர்றீங்க. இந்த கேப் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த கேப் சமமாக இருக்கா? இப்போ இப்படி வச்சிங்கன்னா எப்படி இருக்குது? இது தெரியுதா உங்களுக்கு? கோணம் தெரியுதா? இது பெருசாக இருக்குங்க, சின்னதாக இருக்குன்னு. ஸோ இதை நேராக வச்சு என்ன பண்ணணும்? கோடு வரையணும். இதுக்கு என்னன்னு வச்சுக்கலாம் சாமி? டின்னு வச்சுக்கலாம். ஓகே சரி. இந்த டிக்கும் இந்த ஓவுக்கும் பாருங்கள், இங்கே பக்கம் போகிறேன் நான். ஜாயின் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? சரி, ஒருவேளை இந்த இருந்து இங்கே வச்சுட்டோம் வச்சுக்க. இது பேர் என்ன மகா? இந்த பிடி தான் யார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. என்ன மகா இதுதானா? அவ்வளோதானா அப்படின்னா ஆமாம். எதுனா இந்த நீளம் தான் அது. அதுதான் அந்த 9.3 வர்க்க மூலம். பாருங்க 0. இந்த டியில் வச்சு பாருங்க 0. இங்கே என்ன பண்ணியிருக்கு? 3 தாண்டி 3.1 தாண்டி இங்கே 2 கிட்ட வந்திருக்கு. 3.2 கூட அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நடுவில் இங்கே வரும் சாமி. ஓகே, இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. உங்கள் புக்கில் என்ன தந்திருப்பாங்கன்னா இன்னொன்று ஒன்று எக்ஸ்ட்ரா தந்திருப்பாங்க. ஏன்னா இதை ஒரு அரை வட்டத்துலேருந்து தான் நம்ம இது பண்ணோம். இது ஒரு வட்டமாக இது பண்ணிப்பாங்க. இப்போ இந்த இருந்து இதை மையமாக வச்சு இந்தோ பீடி இணைக்கிற மாதிரி சிரிப்பீங்களே நிறைய பேர். பீடின்னு இப்படி போட்டிருப்பாங்க. இது ஏன் மகா இதை போட்டிருக்காங்கன்னா, இது பிசி, இது வந்து டி போட்டோம்ல, இது இ. இது ஏன் மகா போட்டாங்கன்னா இது ஆரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டாங்க. அப்போ யார்? பிடியும் பி எப்படி இருக்கும்? சமமாக இருக்குது. ஏன்? இது ஒரு நம்ம கால்வட்டம்னு எடுத்துக்கிட்டா இதுவும் ஆரம்தான், இதுவும் ஆரம்தான். அப்போ என்னன்னா இந்த அளவும் இந்த அளவும் சமம்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. மையம் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருப்பாங்க. இது அந்த பி தான் வந்து இதனுடைய மையம். பிஇ பிடி அப்படிங்கிறது ஆரம் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுதான் நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. ஓகே செல்லம், அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா சாமி என் கோடு வரைஞ்சிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. 9.3 அதை விட 1 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ 9.3 கூட 1 கூட்டினா 10.3. ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க. ஓவில் குறிச்சு 0வில் குறிச்சது ஏ, இது பி, இது சின்னு குறிச்சிக்கோங்க. ஏசிக்கு என்ன பண்ணணும்? மைய குத்துக்கோடு வரையணும். மைய குத்துக்கோடுன்னா அது பாதிக்கு மேலே போகணும். பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலே கீழே வில்லு வரைஞ்சி அளவை மாற்றாமல்
சீலேருந்து வச்சு மேலங்கிழி வரைஞ்ச வில் என்ன பண்ணிடணும், வெட்டிடணும். வெட்டிட்டு ரெண்டும் இணைக்கணும். அது பேர் தான் என்ன சாமி, ஓன்னு சொல்லுவோம், மையம். இந்த மையத்தை அடிப்படையாக வச்சு ஓவில் ஊசியை வச்சு ஏவையும் சியும் இணைக்கிற மாதிரி ஒரு அரை வட்டம் வரையணும். வரைஞ்சி முடிச்சுட்டு ஏசி வரைஞ்ச அந்த ஏசிக்கு வரைஞ்சோம் இல்லையா அரை வட்டம், அதில் பியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த அரை வட்டத்தை வெட்டுமாறு ஒரு மையக்குத்துக்கோடு வரைகிறோம். அதாவது ஒரு செங்குத்துக்கோடு வரைகிறோம். வரைஞ்சிட்டு இதை இணைச்சி பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு செங்கோண முக்கோண வடிவில் இருக்கும். இது ஒரு இது ஓடியே வந்து இணைச்சி காமிச்சிடணும், பிடி இணைச்சி காமிச்சிடணும். இதை யார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3னா இந்த பிடி தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3. ஓகே செல்லம், தேங்க்யூ சாமி.